Hello my dear zone mates, welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் and மீம்ஸ் கொடுமைகள். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? யார் இது? செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல்ல சொல்லிடுங்க. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறப்பா. வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்ட சுவாரஸ்யமான அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? மறுபடியும் முதல்ல இருந்தா எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? இன்றாப்லையே என்ன கர்மம் சார் இது? இல்ல நம்ம டாக்டரை ஆரம்பிச்சு விட்டு போனது எல்லாரும் வரிசையா அதே மாதிரி கிளம்பிட்டாங்க போலயே. அது என்ன நடிச்சா 3 படத்துல வர அதே சூசைட் சீனை தான் நடிப்பேன்னு அடம்புடிச்சு நடிக்கிறாங்கன்னு வேற ஒண்ணும் புரிய மாட்டுது. நீங்க ரொம்ப ராசியான ஆளியா? இதோட முடிஞ்சிருமா இல்ல இன்னும் பல பேர் கிளம்புவாங்களான்னு வேற தெரியலையே. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. சரி அடுத்தத பாப்போம். சாரி தம்பி. ஆபரேஷன் சக்சஸ். ஃபிக்ஸ் வந்தது. யார் இது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது தம்பி. அட பாவிகளா, இது தளபதி மூஞ்சாடா. ஏண்டா மோகன்லால் பிரபாஸ்னு எல்லார் மூஞ்சியும் போட்டு குழப்பி ஏதோ ஒண்ணு அடிச்சிட்டு கடைசில அது தளபதின்னு சொல்லி எங்களை வேற நம்ப சொல்றீங்க நீங்க. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணல. ஆனா இவ்வளவு கொடூரமான ஆர்டிஸ்டா இருக்க கூடாதுல்ல நீ? ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க் யூ. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? குரங்கு பொம்மையா? வகை வகையா பொம்மைங்கோ, குறைஞ்ச விலைக்கு தாரங்கோ, நினைச்ச பொம்மை வாங்குங்கோ, சிட்டு போல பிள்ளைங்கோ, சிரிச்சு விளையாட வாங்குங்கோ. அதாவது உங்களுக்கு எல்லாம் குரங்கு பொம்மையை தான் ரொம்ப பிடிக்குது, நீங்க அதை கட்டி பிடிச்சிதான் முத்தம் கொடுப்பீங்கன்னா, நான் குரங்கு பொம்மையா கூட இல்ல, குரங்காவே மாறுறதுக்கு ரெடின்னு சொல்லி மனுஷன் மாறுறாப்புலனா அவத்தை எந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடப்பாப்புலன்னு தெரியலையே. நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஏன் வீட்டோடு மாப்பிள்ளை தேவை? இப்ப வீடு பக்கத்துலயே கடை இருக்கு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கடை. ஆனா இறங்கி போக மாட்டேன், ஏன்னா கால் வலிக்கும். அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொன்ன. அதேதான். உடனே அப்பா கால் பண்ணி ரொம்ப தூரம் இருப்பாங்க ஆபீஸ்ல, அங்க இருந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இத சொல்லணுமா? விக்கிறப்ப கேடை என்ன? உண்மையிலே விக்கிறப்ப கேடை தான் போலயே. ஏமா நீ 2 ஸ்டெப் இறங்கி போய் கடையில வாங்குறதுக்கு உங்க அப்பா ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவரை போன் பண்ணி வர சொல்லி அவர்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுவியா? சூப்பர்மா, இப்ப புரியுது நீ ஏன் வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்கறேன்னு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, தீர்க்க சுமங்கலி அருமா. இப்ப இதுக்கும் வீட்டோட மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்களான்னு தெரியல. வாய மூடுறான், நல்லா வாயில வந்துரும். வீட்டோட மாப்பிள்ளைய ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம். அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கல்ல வீட்டுல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அப்ப அந்த பிள்ளை என்ன எதிர்பார்க்குதுன்னா, எனக்கு ஒரு புருஷன் வேணும், அதுவும் வீட்லயே இருந்தா போதும், எங்க அப்பா எனக்கு தேவையானதெல்லாம் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம்ல, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் எங்க அம்மாவே இழுத்து போட்டு பாத்துருவாங்க, எனக்கு கை கால் அமுக்கி விடுறது மற்ற வேலைகள் எடுப்படி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பைப்புலையே ஒருத்தர் இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கறதுதான் இவ்வளவு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கு போல. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறியா? ஆமாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, நானும் எத்தனையோ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இப்பதாமா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானே அது நானே. பாவம்பா அந்த பையன். டேய் கேமராவை பண்றா. கேமராவெல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன விஜயனா, எனக்கு ஒரு ஹக்கு இல்லையா? அவர் மேல கைய போடும். நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டேன். நன்றி வணக்கம்.
அட பாவத்தை, அக்கா மார்க் எடுத்திருக்கா, இத சாக்கா வச்சு தளபதி கூட ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரி எல்லாம் போடலான்னு பார்த்தேன். கடத்துல இப்படி ஆக்கி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தளபதி லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி அவார்ட் ஷோலாம் வச்சு எல்லாருக்கும் அவார்ட்லாம் கொடுத்தாரு இல்லையா, அப்போ வந்து இந்த பசங்க தான் பயங்கர அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பசங்க கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்தோமா வாங்கினோமா போட்டோ எடுத்தோமா போனோமான்னு விட்டுட்டாங்க. பட் இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் அவங்க பண்ண அட்டூழியம் இருக்கு பாருங்க, அத நீங்களே பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் அவரே சிரிச்சிட்டாரு. என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, எல்லாமே உங்க என்னடா இது? நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு அந்த அம்மா பாடினது கூட ஒரு வகைக்கு சரி ஓகே, நம்ம தளபதி இப்பதான் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காப்ல, சோ அவரை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோன்னு சொல்லி ஏதோ பாடினாங்கன்னு விட்டுறலாம். ஆனா கடைசியா ராயப்ப ஸ்டைல்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க அவங்க, அங்க நிக்கிறாங்க. என்ன சிரிப்பு? ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தளபதியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்றத கரெக்டா கேப்சர் பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா நம்ம மீன் கிரியேட்டர்ஸ், அங்க நிக்கிறாங்க. செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். கோடிங் அக்கா இஸ் நைஸ், யோகா அக்கா இஸ் பியூட்டிஃபுல், டெய்லர் அக்கா இஸ் கியூட், RJ அக்கா இஸ் பிரிட்டி, பட் ஐ ஃபீல் ஃபார் திஸ் டிவோஷனல் அக்கா. நம்மளே ரசிச்சு பார்க்க வைக்கிறாங்களே, நல்லதான் இருக்கு. இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. சரி ஓகே, ஆனா இப்படி அக்கா அக்கா அக்கான்னு சொல்லியே அவ்வளவு பேரும் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க அக்காவை போயிட்டு. ஏண்டா இப்படி அக்காக்களையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தா எங்களை மாதிரி அண்ணன்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கோம், எங்களை யாராச்சும் ட்ரெண்ட் பண்ணி விடலாம்ல. அதுலயும் குறிப்பா நம்ம பசங்க பல பேர் கோவில் பக்கமே எட்டி பார்க்காம சுத்திட்டு இருந்தவங்க இப்ப ஆன்மீகத்துக்குள்ள டீப்பா இறங்கி இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றீங்க, நம்ம மோட்டிவேஷனல் அக்கா, நம்ம டிவோஷனல் அக்கா. அண்ட் இந்த டிவோஷனல் அக்கா திடீர்னு வந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க மட்டும் சும்மாவா, நாங்களும் ஆவண்டா டிவோஷனல் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில காப்பி அக்காக்கள் வந்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அப்படி இருக்கா, இவங்களும் டிவோஷனல் அக்கா தான், பட் ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி. அதுலயும் பிளிப்கார்ட் அக்காவை பாருங்க, அப்படியே கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் வச்சோம்னா ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஆக்ஷன் கூட மண்டே ஆட்டுற ஸ்டைல் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. பட் தேர்ட் அக்கா தான் நான் கொஞ்சம் டிஃபரெண்ட், நான் மூஞ்சி ஃபுல்லா வரைஞ்சிட்டு மூஞ்சி போக்கஸ்ல காமிச்சு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. பட் நம்மளுக்கு எத்தனை அக்காக்கள் வந்தாலும் சரி, எத்தனை காப்பி அக்காக்கள் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்த ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா யாரு தெரியுமா? என்ன பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா, மஞ்சள் சட்டை அண்ட் மஞ்சள் ஷூஸ் டுடே. வெரி குட், வெரி ஐ லைக் மஞ்சள். இவங்க எல்லாருக்கும் தெரியும் அக்காக்கு மஞ்சள் போடவே, மஞ்சள் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு. இவங்க தான் தனுஜா அக்கா. இவங்க தான் தன்னை தானே அக்கான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சவங்க. அண்ட் இவங்க ஸ்லாங் முக்கியமா, டேய் அக்கா வந்துட்டேன்டா, எல்லாரும் என்னடா பண்றீங்க, அக்காவை பாக்குறீங்களா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அண்ட் இந்த ஸ்லாங் வந்து வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். போன வாரம் டெய்லர் அக்கா, இந்த வாரம் டிவோஷனல் அக்கான்னு வாரம் ஒரு அக்காவை இறக்கிட்டு தான் இருக்காங்க. போற போக்க பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு அக்காவை இறக்காம இவங்க விடமாட்டாங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட் யூசிங் ரெயின்போ டிசைன் மொபைல் கேஸ். முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். இந்த வானவில் இப்ப ரீசன்ட் டைம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வானவில் 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 அதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வானவில் வானவில் வானவில். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா?
முன்னாடியாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட தனியா நின்று பேசணும்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க, பத்தியா அந்த முக்குல ஒரு பையனும் பொண்ணு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ பையனும் நின்று பேசினாலே பத்தியா 2 பசங்க ஓரமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க, கேட்டா வானவில்ன்றாங்க. இப்ப மழை பெஞ்சு ரெயின்போ வந்தா கூட கூப்பிட்டு எவனையும் காட்ட முடியல, டேய் மச்சான் அங்க பாரு ரெயின்போ அப்படின்னா நான் நினைச்சேன் இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா அப்படின்றாங்க. ரெயின்போ தான்டா காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ஒன்னும் புரியலங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. டிராவல் டைம்ல ஆய் வரும்போது எனக்கு ஏன் இப்படி சிரிப்பு வருது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூர்க் ட்ரிப்னு ஒண்ணு போயிருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுல எங்களோட நாங்க ஸ்பெஷல் கெஸ்டா ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருந்தோம், மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ட்ரிப்ப ஆரம்பிச்சு இந்த கார்ல ஏறினதுல இருந்து திரும்ப நாங்க சென்னைக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஆய் வருதுண்ணே, கக்கா வருது கக்கா வரல, கக்கா வருது கக்கா வரலன்னு உசிரா வாங்கிட்டா. இந்த இது வந்து கூர்க்கு டூரா இல்ல கக்கா டூரான்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டானா. இத பார்க்கும்போது எனக்கு மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருக்கத்தான் செய்வான் போல இருக்கு. என்ன உங்களுக்கு வராதானே? என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம, டேய் ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடி பிளான் போட்டாச்சு, நீ கண்டிப்பா வருவல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன பதில் வரும் தெரியுமா? நான் எப்ப வருவேன், எங்க வருவேன், அங்க எப்படி வருவேன்னு தெரியாது, எதுக்கு வருவேன்னு தெரியாது, ஏன்னா நான் வரவே மாட்டேன். இதுதான் நடந்துச்சு எங்களுக்கும். இந்த வினோத்னு ஒரு கேரக்டர் இருப்பார் இல்லையா, அவரு என்ன தல வரீங்களா தல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் பண்ணிடுவேன், கடைசி நேரத்தில் கூட நீங்க கிளம்பும்போது கார்ல ஏறி உட்காந்துருவேனா பாத்துக்கோங்களேன் அப்படின்னாப்புல. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் கேட்டு 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 கடைசியில் வரலன்ட்டாப்புல. இந்த மாதிரியும் ஒருத்தன் எல்லார் கேங்லயும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்வான் போல இருக்கு. அதான் மீமா போட்டிருக்காங்க. கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் கிரிக்கெட் விளையாட போகும்போது ஒரு அடி எடுத்து வச்ச சாரி வத்துறேன். அதாவது வீக் டேஸ் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாள் சண்டே அன்னைக்கு போய் நிம்மதியா பசங்களோட சேர்ந்து அந்த கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தா இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கி போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாண புருஷமார்கள் எல்லாம் போய் கிரிக்கெட் விளையாடுறதே. Boost is the secret of my energy. பட் அதுக்கும் இந்த தாலியை வச்சு இந்த குழந்தைகளை வச்சு பண்ற பிளாக்மெயில் இருக்கு பாருங்க, இந்த பிளாக்மெயில். சொன்னாலும் தப்பு சொல்லாட்டாலும் தப்பு, அவஸ்தைப்படுறா சாரி. பேச்சுலர் ட்ரிப் மறுபடியும் ட்ரிப்பா? இந்த இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதாவது இப்போ நம்ம ட்ரிப்பு போறோம், ட்ரிப்பு சம்பந்தமான ஒரு 4 வீடியோ பார்த்துட்டா போதும், அது சம்பந்தமாவே நம்மளுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். அதனால இப்போ ரீசெண்டா ட்ரிப்பு நாங்க சர்ச் பண்ணனால அதே மாதிரி வருது போல இருக்கு. என்னன்னு பாப்போம். எங்க பாப்போம்? பேச்சுலர் ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பத்தின புது மேப். இதோ இதான் பனிப்பள்ளம். நாம இப்ப எங்க தான் இருக்கோம். இந்த வழியா போனா 14ஆம் காட்டை தாண்டி பக்கத்துலயே ஒயின் ஷாப். கரெக்ட். இதேதாக நடந்துச்சு. என்ன நடந்துச்சோ அதை தான் மீமா போடுறாங்க போல இருக்கு. அதாவது எந்த லொகேஷன் பார்க்க போலாம், எந்த வியூ பாயிண்ட் பார்க்க போலாம், எந்த ஃபால்ஸை பார்க்க போலாம்னு ஒரு பைய தேடலையே. போற வழியில எங்க ஒயின் ஷாப் இருக்கு, ஒயின் ஷாப் இல்லாம போயிடுச்சுன்னா போற வழியிலே தேடி கண்டுபிடிச்சி, அது அந்த ரூட்டா இல்லாட்டா கூட இவங்க மேப் போட்டு கண்டுபிடிச்சிலாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. சிட்டிக்குள்ள கடையை கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? கடைசி வரைக்கும் போய் எந்த லொகேஷனும் சுத்தி பார்க்கலங்க. அதை ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். சரி அவன் அடுத்த வீப்புக்கு போயிருவோம். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சரக்கு பிரைஸ் 500 ரூபா தான், பட் சைட் டிஷ் ஃப்ரெண்ட் காஸ்ட் 1000 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. நாம முந்திக்கணும், அவனை போட்டு தளர தவிர வேற வழி. கன்ஃபார்மா இது நடக்கும். நீங்க எல்லாம் உட்கார்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கு என்ன வேலை? இருக்கிற சைடிஸை காலி பண்றது தானே. கோக் பாட்டில் இவ்வளவு பெருசா வாங்கி வச்சிருப்பாங்க, அதுல பாதியை காலி பண்ணி விட்டுறது. இருக்கிற முறுக்கெல்லாம் எடுத்து தின்னு விட்டோன்னு வைங்களேன், காட் ஆயிருவாங்க. டே ஒழுங்கா எரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு இருக்கிற சரக்கை ஃபாஸ்டா அடிச்சு முடிச்சிருவாங்க. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஸ்டார் பிளஸ் டெலிகாஸ்டிங் வேர்ல்டு கப் ஃபைனல். எத்தனை கிளாஸ், எத்தனை ஜூன்.
இவங்க அந்த கேட்சை காட்டி முடிக்கிறதுக்குள்ள 2 நாள் ஆயிப்போங்க. இந்த கேட்சை பிடிச்சானா இல்லையா, என்ன எப்போ பிடிப்பான், ஐயோ வெளியே போயிட்டானே, இப்போ உள்ள வருவானே, பிடிச்சானா இல்லையா, இது அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டத்திலே இருப்போம். அவங்க ஜூமையும் பிளாஷையும் போட்டே 2 நாள் ஆக்கி நம்ம டயர்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. என்ன வர வர நெத்தி ஏறிக்கிட்டே போகுதோ. என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. அவ்வளோ ஏறல. உண்மைதான் இது. நம்ம கண்ணை நம்பாட்டாலும் கண்ணாடி பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி தலை சீவிட்டு இருக்கும்போது இப்படி ஏற்றி பார்த்தோன்னு வைங்களேன், 4 கிலோமீட்டருக்கு உள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கும். என்னடா இது திடீர்னு 4 கிலோமீட்டருக்கு ஏறி போய் கிடக்குது அப்படிங்கும் போது நெஞ்சு பதரும் பாருங்க, ஒரு பதறு. ஸோ ஆனந்தா இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டானு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஷாப்பி டாடா பாய் அண்ட் டேக் கேர்.